நானும், இங்களும், நாங்களும், நானும் நாங்களும். இப்போ ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் வந்து என் பெயர் எழில். என் பெயர் எழில். உங்கள் பெயர் என்ன? என் பெயர். இவர்கள் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமா? இந்த பையனோட பேர் எழில். இவனை வந்து இப்படி தான் சொல்லுவாங்களாம். அது எப்படி சொல்லுவாங்க இந்த பையனை? இந்த பொண்ணு வந்து இந்த பையனை அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னா அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பையனை வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழில்மா, எழில்மா. இந்த பையனை இந்த தாத்தா எப்படி சொல்லுவார் அப்படின்னா எழில் தம்பி, எழில் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்த பையனை எப்படி சொல்லுவார்னா எழில் குட்டி அப்படின்னு சொல்லுவாராம். இந்த பொண்ணும் இந்த பையனும் சேர்ந்து எப்படி சொல்லுவாங்க? இந்த பொண்ணு வந்து எப்படி சொல்லலாம்? எழிலா அப்படி சொல்லுமா. இந்த பாட்டி வந்து எழில் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பையனை இந்த மாதிரி வந்து 6 பேர் இப்படி வந்து 6 விதமாக கூப்பிடுவாங்களாம். உங்கள் வீட்டில் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? அந்த எழிலோட அம்மா இவங்க தான். அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார். எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன். அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார். அவற்றில் நான் தான் கதை தலைவன். எழிலோட அம்மா பொறுமையுடன் இருப்பாங்களாம். அம்மாகிட்ட தான் எல்லாமே எழில் சொல்வானா. உங்கள் அம்மாகிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எழிலோட அப்பா நிறைய கதைகள் சொல்லுவாராம். அந்த கதைக்கு அவன் தான் கதை தலைவனாம். உங்கள் அப்பா உங்ககிட்ட என்ன சொல்லுவார்? தாத்தாவுடன் வெளியே செல்வது எனக்கு பிடிக்கும். உங்கள் தாத்தா கூட நீங்கள் எங்கே போவீங்க? பாட்டி நன்றாக பாடுவார். நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். உங்கள் பாட்டி, எழிலோட பாட்டி வந்து அவனோட சேர்ந்து பாடுவாங்க. உங்கள் பாட்டி உங்களோட என்ன சேர்ந்து பாடுவாங்க? நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்வாள். பார்க்க சிரிப்பாக இருக்கும். நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்வாள். பார்க்க சிரிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் தம்பி தங்கைகள் இருந்தால், நீங்கள் மூத்தவராக இருந்தால் அவரை பார்த்து தான் வந்து அந்த தம்பி தங்கைகள் வந்து செய்வாங்க. நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அவங்களும் படிப்பாங்க. நீங்கள் விளையாண்டிங்கன்னா விளையாடுவாங்க. நீங்கள் வந்து டிவி பார்த்தீங்கன்னா அவங்களும் டிவி பார்ப்பாங்க. எழில் வந்து படிக்கிறான், தங்கை வந்து புத்தகம் படிக்கிறான். உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாலே மகிழ்ச்சி தான். நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். எழிலுக்கு பிடிக்கும். இது என் செல்ல நாய்க்குட்டி. எப்போது என்னை சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? லொல் லொல் அப்படின்னு தான் அழைக்குமா எழிலோடது. மகிழ்ச்சி. நான் நண்பர்களுடன் விளையாடும் போது, உறவினர்களுடன் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சொல்லுங்கள். எழில் வந்து அவங்க உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் விளையாடும் போது மகிழ்ச்சியாக இருப்பானா. நீங்கள் எப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்க சொல்லுங்கள். உன்னுடைய உறவுகள் பற்றி நீயும் கூறலாமே. படித்து பழகுவோம். பயிற்சி. பொறுமையுடன் கேட்பார். நன்றாக பாடுவார். கதைகள் சொல்வார். விளையாட பிடிக்கும். செல்ல நாய்க்குட்டி. படிப்போம். சொல்லை கேட்டு எழுதுவோம். கதைகள், கதை தலைவன், நாய்க்குட்டி, உறவினர், தங்கை, நண்பர்கள், மகிழ்ச்சி, பாடல், இது எல்லாமே வந்து அந்த இதிலேருந்து வந்தது. பொருத்தமான குறியீடுவேன். சரியா தவறான்னு சொல்லணும். முதல், எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். எழில் வந்து முதல்ல வந்து நண்பர்களிடம் கூறுவானா, அவங்க அம்மாவிடம் கூறுவானா? அம்மாவிடம் தான் கூறுவார். அப்போ நண்பர்களிடம் கூற மாட்டார். அப்போ நண்பர்களிடம் கூடுவான்னு சொன்னால் அது தவறு. எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறதா? எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. லொல்லொல் என்று குறைக்கும். எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. சரி. எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். கால்பந்து விளையாட தெரியுமா? எழிலுக்கு கால்பந்து விளையாட பிடிக்கும். அப்போ வந்து எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். சரி. எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவானா இல்லை பாட்டியுடன் சேர்ந்து பாடுவானா? எழில் வந்து பாட்டியுடன் சேர்ந்து தான் பாடுவான். அப்போ தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான் இருந்தால் அது தவறு. வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். சரி. உறவினர்களோ நண்பர்களோ வந்தால் எழிலுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ சரி. பொருத்துவேன்.
ஏ லி இல், எழில்னு வந்தாலே எழிலின் அம்மா. எழிலின் அம்மா என்ன பண்ணுவாங்க? எதையும் பொறுமையாக கேட்பார். இங்கே வரும் முதல்ல. எழிலின் அப்பா என்ன பண்ணுவார்? நல்ல கதைகள் கூறுவார். எழிலின் தாத்தா என்ன பண்ணுவார்? வெளியில் அழைத்து செல்வார். எழிலின் பாட்டி என்ன பண்ணுவாங்க? நன்றாக பாடுவார். எழிலின் தங்கை என்ன பண்ணுவாங்க? எழிலை போலவே செய்து காட்டுவார். எழிலின் அம்மா பொறுமையாக கேட்பார். அப்பா கதைகள் கூறுவார். தாத்தா வெளியில் அழைத்து செல்வார். பாட்டி நன்றாக பாடுவார். தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள். இதான் பொறுத்துக. வாய்மொழியாக விடை தரும். எழிலை பற்றி உனக்கு தெரிந்ததை கூறுக. எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவார்? இதெல்லாம் பதில் சொல்லுங்கள்.